செத்து வெளியில போகும்போது ஒரு 1000 பேர் அழுத நிக்கணும். நடிகர் ரோபோ சங்கர் உடல்நலக்குறைவு காரணமா கடந்த வியாழக்கிழமை காலமானாரு. இந்நிலையில ரோபோ சங்கருடைய மனைவி இறுதி அஞ்சலியப்போ டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்த ஃபேன்ஸ் பலரும் பல விதமா பேசினாங்க. இந்நிலையில இதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா இந்திரஜா ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. சின்னத்திரை நிகழ்ச்சி மூலமா பிரபலமானவர் தான் ரோபோ சங்கர். மாரி, புலி, வேலைன்னு வந்துட்ட வெள்ளக்காரன் போன்ற பல படங்கள் நடிச்சிருக்காரு. இந்நிலையில தான் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி மஞ்சள் காமாலையால பாதிக்கப்பட்டாரு. சிகிச்சைக்கு அப்புறமா குணமடைந்தாரு. இதற்கிடையில சென்னையில் நடந்த காட்ஸில்லா ஷூட்டிங்ல அவர் கலந்துக்கிட்டாரு. அப்போ அவருக்கு திடீர்னு புதன்கிழமை காலையில படப்பிடிப்பு தளத்திலேயே ரோபோ சங்கருக்கு திடீர்னு மயக்கம் வந்திருக்கு. அவருக்கு டீஹைட்ரேஷன் ஆயிருக்கு. அதோட பிபி லெவலும் ரொம்பவே கம்மியா இருந்ததா சொல்லப்பட்டுச்சு. உடனடியா அங்க இருந்தவங்க சென்னை பெருங்குடியில இருக்கிற தனியார் மருத்துவமனையில அனுமதிச்சாங்க. அங்க அவருக்கு தீவிர சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வந்துச்சு. இன்றையில தான் சிகிச்சை பலனளிக்காம வியாழக்கிழமை இரவு அவர் உயிரிழந்தாரு. இதை தொடர்ந்து குடும்பமே உடைந்து கதறி எழுந்தாங்க. இப்படி இருந்த சூழல தான் ரோபோ சங்கருடைய மனைவி இறுதி அஞ்சலி செலுத்தும் போது நடனம் ஆடி இருப்பாங்க. அதை பார்த்த ஃபேன்ஸ் பலரும் இது மாதிரி ஆடலாமான்னு தப்பா பேசிட்டு வந்தாங்க. அதே சமயம் சிலர் ரோபோ சங்கருடைய மனைவிக்கு ஆதரவும் பேசினாங்க. இந்நிலையில இதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா இந்திரஜா சங்கர் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஒரு ஸ்டோரி ஷேர் பண்ணியிருக்காங்க. ஃபேன்ஸ் போட்ட ஒரு ஸ்டோரி தான் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, காதலை இதை விட உயர்வா வெளிப்படுத்த எந்த கம்பனாலும் முடியாது, எந்த கொம்பனாலும் முடியாது. மேடை கலை நிகழ்ச்சிகளை ஒன்றா பங்கு பெறும்போது 2 பேருமே காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. தங்களுடைய நடனத்தால காதல் வயப்பட்ட கணவருக்கு அதே நடனத்தின் மூலமா இறுதி அஞ்சலியும் செலுத்தியிருக்காங்க அவங்களுடைய மனைவி. இதை விட சிறப்பா ஒரு கலைஞனை வழி அனுப்பி விட முடியாது. மயானத்துக்கு பெண்கள் வரக்கூடாதுனோ முண்டச்சியா மூளையில உட்கார வைத்தே பழக்கப்பட்ட பொது புத்தியால வார்க்கப்பட்டவங்க ஐயோ புருஷனை சாக கொடுத்து விட்டு பொண்டாட்டி டான்ஸ் ஆடலாமான்னு கேக்குறாங்க. அவங்களுக்கு தோழமையோட சொல்லிக்கொள்ளன்னு தனது இழப்ப, தனது சோகத்தை, தனது ஆற்றாமைய, அது கொடுக்கும் உணர்ச்சி பிரவாகத்தை ஆடி தீர்த்திருக்காரு அவருடைய மனைவி. இதுதான் உழைக்கும் மக்கள் பண்பாடு. இதுக்கு பெயர் தான் ஊழி கூத்து. தன் கணவன் மேல் கொண்ட காதலை இதை விட உயர்வா வெளிப்படுத்த எந்த கம்பனாலும் முடியாது, எந்த கொம்பனாலும் முடியாது என்ற ஒரு போஸ்டை பெரியார் சரவணன் என்பவர் ஷேர் பண்ணியிருந்தாரு. அதை இந்திரஜா சங்கர் அவங்களுடைய ஸ்டோரியில இப்ப ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது அவங்களுடைய மனநிலையை வெளிப்படுத்தும் விதமா இந்த போஸ்ட் அமைஞ்சிருக்கு. அண்ட் இந்திரஜா சங்கர் அவங்களுடைய அப்பாவுடைய இழப்பை தாங்க முடியாம ரீசெண்டா கூட ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அதுல அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க இல்லாம 3 நாட்கள் ஆயிடுச்சு. எங்களை அதிகமா சிரிக்க வச்சதும் நீங்க தான். இப்போ அதிகமா அழ வைக்கிறோம் நீங்க தான். இந்த 3 நாள் எனக்கு உலகமே தெரியல. நீங்க இல்லாம குடும்பத்தை நாங்க எப்படி கொண்டு செல்ல போறோம்னு எங்களுக்கு தெரியல. ஆனா நீங்க எனக்கு சொல்லி கொடுத்தது போல கண்டிப்பா நான் பலமா இருப்பேன். விமர்சனங்களுக்கு பயப்பட மாட்டேன்ப்பா. உங்களை பெருமைப்படுத்துவேன்பான்னு ரொம்பவே உருக்கமா ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. இந்நிலையில இன்னைக்கு அவங்களுடைய இன்ஸ்டா ஸ்டோரியில சிலருடைய போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்திரஜா தம்பி உங்களை தேடுறான்பான்னு பேரனுடைய வழியையும் சொல்லியிருந்தாங்க. இந்நிலையில இன்னைக்கும் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில உருக்கமான பதிவை ஷேர் பண்ணியிருக்காங்க. மேலும் இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க.